ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன வாழை மரம், எப்படி அழகாக குளத்தள்ளி இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி இருக்கிற காடு, நாங்கள் இங்கே தான் கொஞ்சம் இந்த காடு வீடியோலாம் இங்கே தான் எடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, வீடியோவே சுற்றி சுற்றி காட்டிகிட்ருக்கேன். வாழைப்பூவே இது வந்து தொரா பூண்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு அடிபட்டு ரத்தம் கட்டிடுச்சு அப்படின்னா இதை அரைச்சி கொதிக்க வச்சு நம்ம அந்த இடத்துல பத்து போட்டோன்னா அந்த ரத்தக்கட்டெல்லாம் கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. இது தொரா பூண்டு. இது அது மாதிரி ரத்தக்கட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நிறையவே இருக்குது. நிறையவே சுற்றி சுற்றி காட்டிகிட்டு இருந்தேன். அதையவே நிறையா அப்படியே தானாக முளைஞ்சது இதெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல தானாக ஒன்று முளைஞ்சிருக்கும் பாருங்கள். ரொம்ப பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். என்னன்னு பார்த்தா தர்பூசணி. நாங்கள் சாப்பிட்டு தூக்கி போட்டது அது முளைஞ்சி காய் வச்சுருக்கு. என்ன பண்ணுறது, இந்த காயை பறிக்கிற டைமில் நாங்கள் இங்கே இருக்க போகிறதில்ல, வீடு காலி பண்ணி ஆகணும். அதனால் இங்கே காலி பண்ணி போயிடுவோம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒரு விதை போட்டு அது முளைஞ்சி வருதுன்னா. இதுக்கப்புறம் துளசி, நிறைய துளசி இருக்குங்க. எவ்வளோ துளசி இருக்குது தெரியுமா? யாராவது தேவைன்னா பறிச்சுட்டு போங்க. விருதாச்சலம் சரௌண்டிங்கில் பெருமாள் கோயில் கிட்டே இருக்கிறவங்க யார் வேணாலும் எவ்வளோ துளசி இருக்குது. அப்படியே கொஞ்சம் தான் நான் வச்சுருந்தேன். அப்படியே விதை போட்டு இந்த மழையில் அப்படியே பக்கத்து மனைக்கு எல்லாம் போய் ஏகப்பட்ட துளசி பறித்தா கட்டாக பறிக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ துளசி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி காலி பண்ண போகிறோம், அதனால் எல்லா வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி நல்லா இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. எவ்வளோ விதையோட அப்படியே மழை பெஞ்சதுன்னா திரும்பி இந்த விதெல்லாம் திரும்ப விழுந்து திரும்ப அப்படியே ஃபுல் இடமும் துளசியாக மாறிடும். துளசி காடாக மாறிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோ துளசி இருக்குது. அப்படி பார்க்குறதுக்கே சந்தோஷம். என் பிள்ளைங்களாம் அப்படி பறித்து சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பா கூட இப்போ பறிச்சுட்டு இருப்பாங்க பாருங்கள். துளசியால் அவங்களாம் அப்படியே அவங்க அண்ணனும் அவங்களும் துளசி கற்பூரவள்ளி எல்லாமே பறித்து சாப்பிடுவாங்க. இவங்க தான் எங்கள் பொண்ணு. இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுங்க. என்ன பண்ணுறது, இன்னும் 2 நாள் தான் இந்த வீட்டில் இருக்கும், காலி பண்ணி ஆகிடணும். அப்புறம் நாங்கள் வச்ச கத்திரிக்காய் எல்லாமே நாங்கள் வச்சது தான். கத்திரிக்காய் இந்த வீட்டுக்கு புதுசாக நாங்கள் தான் வந்தோம். வந்துட்டு எல்லாமே நான் தான் கொண்டு வந்து வச்சேன். வச்சுட்டு எல்லாம் வளர்ந்துருச்சு. ஆனால் வீடு காலி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. காலி பண்ணி ஆகணும். சுண்டைக்காய் செடி பாருங்கள் வச்சு இப்போ தான் பூவே பூக்குது. ஆனால் அதில் காய் பறிக்கிறதுக்கு நாங்கள் தான் இருக்க மாட்டோம். பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி நம்ம காலி பண்ணுறதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. நிறைய பூ வச்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பச்சை சுண்டைக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பச்சை சுண்டைக்காய் திரும்பவும் அந்த வாழைக்குலை பெரிய மரம் ஒன்று ஹைட்டாக அதுவும் தள்ளி இருக்குது. அதோட குட்டி மரம் இதுவும் குலை தள்ளி இருக்குது. ஆனால் வடக்கை பார்த்து தள்ளியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஏதாவது சாஸ்திரங்கள் இருக்கா நான் தெரியல. தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். வடக்கை பார்த்து தள்ளக்கூடாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த சின்ன கொலை வடக்கை பார்த்து தள்ளியிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.